வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரொம்பவே அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் ஸ்கேன் பண்ண விஷயத்தை பற்றி பேசும்போது பாப்பாவுடைய அசைவெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, இல்லைங்க எல்லாம் இனிமே தாங்க தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு விஜயம் கேட்டுக்கிறாரு. அப்படியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பற்றின நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே. காவேரியோட வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு பாப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க காவேரி பற்றி விஜய். இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியும். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சாரதாமா கிட்ட போன காவேரி என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. விஜய் கொடுத்த அந்த தொகையை இதை பார்த்தது என்னடி இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா வச்சுக்கோமா, நிறைய செலவாகும் இல்லையா, அதனால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லடி இவ்வளோ காசு இருக்கேடி, எதுக்காகடி இவ்வளோ பைசா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் கேட்க, ஆமாம் நீ இப்போ ஸ்கேன்லாம் எடுத்தோம் எவ்வளோ செலவாயிருக்கும், உனக்கும் கையில் ஏதாவது காசு இருந்தால் தானம்மா ஏதாவது வாங்கவும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. எல்லாம் ஓகே தாண்டி, எங்கிட்டயும் காசுலாம் இருக்குதுடி, நானும் ஏதாவது வேணும்னா அப்புறமா கேட்டுக்கிறேன், அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கொடுக்குறாங்க. நீ இதை புடிமா, உனக்கு தேவையான செலவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அதுக்கப்புறமா இல்லை வேண்டாம் காவேரி நீ வச்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேறம்மா என்கிட்ட எதுக்காகம்மா திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட நான் தான் திட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க வாய் தவறி. நீ சொல்கிற யார்கிட்ட நீ திட்டு வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க. சமயத்தில் ஒழுங்கா உண்மையை சொல்லு காவேரி, யார்கிட்ட நீ திட்டு வாங்க போகிற, இந்த காசு யாரடி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காசை அவர் தாமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே இதை கேட்டு ரொம்பவே டென்ஷனான சாரதாம்மா, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், எதுக்காக நீ தம்பிக்கிட்ட காசை வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் நிறைய செலவு இருக்கு இல்லையா, அதனால தாம்மா அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில், அதுக்காக தம்பிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா நான் எவ்வளோ சொன்னேன், என்கிட்ட இருக்குங்க, அம்மா கிட்டேயும் காசு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது எல்லாமே கேட்காம கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கங்கா பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு காவேரி, நம்ம வீட்டில் தங்கியிருக்க மாப்பிள்ளை கிட்ட நம்ம காசு வாங்கி செலவு பண்ணணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொடுத்து அனுப்பி விடுறாங்க சாரதம்மா. போய் தயக்கத்தோட நம்ம காவேரியும் என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து இந்த காசை கொடுக்குறாங்க. என்ன காவேரி என்னாச்சு, ஏன் கொண்டு கொடுத்துட்ற, வீட்டு செலவுக்கு பார்க்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லைங்க அது நான் அம்மா கிட்ட கொடுத்தேன், ஆனால் அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல. ஏன் வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. காசு இல்லைன்னா பரவாயில்ல, என்கிட்ட தான் இருக்குது இல்லடி, நான் வச்சு செலவுக்கு பார்த்துக்க போகிறேன், எதுக்காக தம்பிக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி நீ நினச்சிட்டு இருக்க, அதுக்காக நான் இந்த வீட்டுக்காக செலவு பண்ணக்கூடாதா, ஏன் உங்கள் குமரன் மாமா இங்கே இருக்கும்போது வீட்டுக்காக எந்த ஒரு செலவும் பண்ணதில்லையா அவரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆரம்பிக்க, காவேரியால் பதில் பேச முடியல. இல்லை கொண்டு போய் நீ உடனே கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அனுப்பி வைக்க, இல்லைங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறத செய். காவேரியும் என்ன பண்ணுறாங்க, சாரதாமா கிட்ட கொண்டு போய் கொடுக்க அவங்க வாங்குறதுக்காக மறுக்கிறாங்க. அங்கேருந்து வந்த விஜய் என்ன பண்ணுறாங்க, சாரதாமாவை பார்த்து, என்னத்தை ஏன் இதை மாதிரிலாம் பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ செலவு இருக்காத்த, அதனால நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை தம்பி என்ன தம்பி, வீட்டில் உள்ள செலவெல்லாம் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவை சொல்ல, ஆமா எல்லா செலவையும் நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முனறிட்டு இருக்காங்க கங்கா. எங்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு, இதுவே குமரன் பிரதர் இருக்கும்போது அவர் பைசா கொண்டு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா, இல்லை அவர்கிட்ட நீங்கள் மறுத்துட்டீங்களா சொல்லுங்கள், அவர் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கான செலவுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் ஏன் அத்தை என்கிட்டேருந்து வாங்க மறுக்கிறீங்க, சும்மா தான் நீங்கள் உரிமை கொண்டாடிட்டு இருக்க என்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வாய் வார்த்தைக்காக தான் சொல்கிறீங்க, அப்போ உங்கள் மனசுலேருந்து வரல அப்படிதானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, என்னப்பா நீனு இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா விஜய் என்ன பண்ணுறாரு, வேற எப்படி அத்தை உங்ககிட்ட பேசுறது, உங்களை பெத்த அம்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன், ஒரு மகன் ஒரு அம்மாவுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு சாரதாமாவும் அப்படியே கண் கலங்கி போகிறாங்க. கண்டிப்பாக உங்களை மகனாக தான்ப்பா பார்க்குறேன், இந்த வீட்டுக்கான என்னென்ன தேவைகளோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட விஜயும் பயங்கரமாக சந்தோஷப்பட, இதை தான் அத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கங்கா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. அப்புறமா காவேரியோட வளைகாப்பு பற்றின பேச்சு வருது. இது கிராண்டாக பண்ணுறாங்களா இல்லை காவேரி ஆசைப்பட்ட மாதிரியே சிம்பிளாக பண்ணி முடிக்கிறாங்களா, இதனால் பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில்,
இதனால் எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து 2 பேரும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.